கேப்டன் மில்லர், கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர்னு வந்து இந்த படத்துடைய டயலாக் வரும். அதே மாதிரி இந்த வருஷத்தோட பொங்கல் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஜனவரி அதாவது 2024 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த வருஷத்தோட ஆக்ஷன் த்ரில்லர் மூவில ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு ஃபுல் ஆக்ஷன் பார்க்க அப்படி சண்டை அப்படி ரத்தம் தெறிக்க தெறிக்க ஃபுல் ஃபைட் சீக்வன்ஸோட ஒரு ஃபுல் பேக்கேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆப்டா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு சூப்பராக பிடிக்கும். நிச்சயமாக இட்ஸ் அ பெஸ்ட் மூவி டு வாட்ச் ஆக்ஷன் த்ரில்லர் சீக்வன்ஸில். நான் லவ் ஜானர் எதிர்பார்க்குறவன், இல்லை லவ் ரொமான்ஸு, இல்லை காமெடி ஜானர் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த படத்தில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஏன்னா இதில் நீங்கள் ட்ரைலர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தில் அந்த ஜானர் வந்து கொஞ்சம் குறைவு. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் ஸ்டன்ஸு அதில் வந்து இட்ஸ் கண்டிப்பாக வொர்த் டு வாட்ச் மூவி. இட்ஸ் வெரி சூப்பர் மூவி. அந்த வகையில் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் அப்போ வந்து தனுஷ் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் 100% உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேப்டன் மில்லர் இஸ் தனுஷ். அவர் தான் வந்து இந்த படத்தோட ஹீரோ. அண்ட் இதோட ஆடியோ லான்ச்சில் அவர் சொல்லியிருப்பார், அசுரத்தனமான உழைப்பு வந்து இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு, அதுக்காக இந்த படம் வறுத்து பாருங்கள் அப்படின்ட்டு. அப்படி என்னென்ன தான் உழைச்சாங்க, எதனால் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மூவி, இதில் என்ன பிரேக் டவுன் இருக்குங்கிறத நம்ம பார்ட் பை பார்ட் பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஹீரோ தனுஷ் அவர்கள். உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் கோலிவுட்டில் அவர் ஒரு ஒன் ஆஃப் த டாப் லீடிங் ஆக்டர்ஸ் அவர். அண்ட் நிறைய வெர்சடைலான ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு கெத்தா இந்த ஒரு டயலாக் வரும் இல்லை, யூ பிலீவ் டெவில், ஐ ஆம் த டெவில் அப்படின்னு அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் ஆகட்டும், அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அதில் வந்து சூப்பராக நடிக்கிறதுல தனுஷை வந்து அடிச்சிக்க முடியாது. அவர் இந்த படத்தோட ஹீரோ. அதுக்கு அடுத்த நோட்டிசபிளாக இந்த படத்தில் ஜாம்பவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிவராஜ்குமார் சார். இவர் வந்து கன்னட இண்டஸ்ட்ரியில் ஒரு டாப் மோஸ்ட் லீடிங் ஆக்டர் இவர். டாக்டர் ராஜ்குமார் இறந்த அவருடைய பையன் இவர். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இவர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஜெயிலர் படத்தில் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இவர் ஒரு 60 வயசு ஆகுது. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த மாதிரி தோணவே தோணாது. நம்ம அவரோட மூவிஸ் பெருசாக பார்த்ததில்ல நானும். பட் இதில் வந்து ஒரு சாங் சீக்வன்ஸ்லாம் ஆடிருப்பார். நான் யோசிப்பேன், எப்படி இவர் இந்த மாதிரி ஆடுறாரு? ஒரு டஃப்பான சும்மா கையை காலை ஆட்டிகிட்டு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு டஃப்பான ஸ்டெப்ஸுக்கு அழகாக அப்படி கிரேஸ்ஃபுல்லாக ஆடிருப்பார். சூப்பராக நடிச்சிருக்காரு. அந்த நடிப்பு யதார்த்தமாக அண்டு பர்ஃபெக்டாக அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சிவராஜ்குமார் சார் இதில் சூப்பராக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா மோகன், உங்களுக்கு தெரியும், அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இந்த படத்தில் நீங்கள் ட்ரைலர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், லவ் அண்ட் ரொமான்ஸுக்கான பார்ட் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்தனால பெருசாக ஆக்ஷன் சீக்வன்ஸில் தான் வந்து உங்களுக்கு மேஜர் பார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களோட ரோல் வந்து நோட்டிசபிளாக இருக்கும். இந்த படத்தில் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அழகாக பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ரோல்ஸில் நிறையா பேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு நோட்டிசபிளாக தெரிஞ்ச நேமில் பார்த்தீங்கன்னா ஜேபி அவர்கள், இவர் நிறையா படத்தில் நடிச்சிருக்காரு. ஜான் கொக்கன், அப்புறம் நிவேதிதா சதீஷ், அப்புறம் இன்னும் நிறையா பேர், ஏகப்பட்ட க்ரூ மெம்பர்ஸ் வந்து ஜாஸ்தி. ஒரு பெரிய பெரிய ஒரு பட்டாளத்தை வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்னு அவ்வளோ பேர் இந்த படத்தில் ஒரு பெரிய கேங், ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஹீரோ, ஹீரோயின் இவங்கெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது கேப்டன் ஆஃப் த ஷிப்பு. இந்த படம் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த அருண் மாதேஸ்வரன் அவர்கள். இவர் தான் வந்து இந்த படத்தோட டைரக்டர், ரைட்டர் எல்லாமே. இந்த படம் வந்து ஒரு மேஜராக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், தனுஷ் இவங்கெல்லாம் ஆக்டிங்கில் வந்து அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஆட்கள் இந்த படத்தில் இருந்தாலும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதே மாதிரி அந்த கதையோட பேஸ் ஸ்டோரி கரெக்டாக ஃபார்ம் பண்ணி ஒரு ஒரு இடத்துலையும் அந்த சீக்வன்ஸை வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வந்து ஒரு க்ளீஷராக அந்த ஸ்டண்ட்டு கொண்டு வந்து இந்த இந்த விஷுவல் எனக்கு வேணும், இப்படி கொண்டு வரணும் அப்படின்னு அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரதை வந்து ஐ ரியலி அப்ளாஸ் வந்து அருண் மாதேஸ்வரனுக்கு வந்து நிச்சயமாக ஒரு பிக் ஹேண்ட் ஆஃப் அப்ளாஸ் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி லைன். இது 2 hour 40 minutes ரன் டைம் உள்ள ஒரு படம். ஸோ அவ்வளோ தூரம் மக்களை எங்கேஜிங்காக வச்சு கொண்டு வந்து சூப்பராக ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதுக்குன்னு அது ஒரு மேஜர் பார்ட் ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு, அண்ட் அதை மிஞ்சுற மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து 2 ஆக்ஷன் சீக்வன்ஸு ஒரு டாப் லெவல் கிளைமேக்ஸ் வந்து தூக்கி நிறுத்துறதுன்னு ஒரு சூப்பர்வான ஒரு இது வந்து அவர் பண்ணியிருக்காரு. அருண் மாதேஸ்வரனுடைய ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே நரேஷன் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவோம். இந்த இதில் வந்து லவ் ஜானரை அப்படி ஒரு க்ளீஷராக அழகாக ஒரு மென்மையான ஒரு இதுவாக அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு போகாமல், அதே மாதிரி காமெடி ஜானரும் டாக் ஹியூமர்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ லைட்டாக அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்ட மாதிரி அந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணியிருக்காரு. இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்கேஜில் வந்து கரெக்டாக இருக்கணும், அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் சூப்பராக வந்து அவர் கொண்டு வந்திருக்கிறது வந்து நிச்சயமாக பாராட்டக்கூடிய விஷயம். அருண் மாதேஸ்வரன் இதுக்கு முன்னாடி வந்து ராக்கி படம் எடுத்திருக்காரு. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் ராக்கி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சாணி கைதியம்னு சொல்லி அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆனது கீர்த்தி சுரேஷ். இது வந்து இவரோட தேர்ட் மூவி வந்து இப்போ தனுஷ் கூட பண்ணியிருக்காங்க. இந்த கேப்டன் மில்லர் படத்துடைய ப்ரீக்வல் இல்லை சீக்வலாக அடுத்து தொடர்ச்சியாக வேறு படங்கள் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அது இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல.
நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அருண் மாதேஸ்வரன் கேப்டன் ஆஃப் த ஷிப் அவர் தான் வந்து லீடு இந்த படத்தில் வந்து எல்லாமே லீடர் அவர் தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாரு. இவருக்கு கீழே ஒரு 3 படை தளபதிகள் சொல்லலாம். அவங்க தான் இந்த படத்துக்கு மெயினான பில்லர்ஸ்ன்னு சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும். சினிமோட்டோகிராஃபி, ஆர்ட் டைரக்டர், அதுக்கப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர். சினிமோட்டோகிராஃபி சித்தார்த் நுனிங்கிறவர் பண்ணியிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் டி ராமலிங்கன்றவர் பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட் வந்து திலீப் சுப்புராயா அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. இந்த 3 பேர் வந்து இந்த படத்தோட டாப் பில்லர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ அருண் மாதேஸ்வரன் வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே இது பண்ணிட்டாரு. அண்ட் இந்த படத்தை வந்து இது விஷுவலாக கொண்டு வர்றதுல வந்து இவங்க 3 பேருக்கு தான் மேஜர் பார்ட். ஏன்டா எல்லா படத்தில் கூட தான் சினிமோட்டோகிராஃபர் இருக்காரு, ஆர்ட் டைரக்டர் இருக்காரு அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ். அது நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி ஒரு பொட்டல் காட்டில் நல்லா ஒரு வெயிலில் ஒரு செட்டு போட்டு ஃபஸ்ட்டு ஆர்ட் டைரக்டர் செட்டு அந்த ஒரிஜினலாக தெரிகிற மாதிரி அந்த எல்லாமே ஒரு செட்டு போட்டு அந்த பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் 1930s அந்த சம்திங்கில் நடக்கிற பீரியட்னா அந்த பீரியாடிக் மூவிக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக க்ளீஷராக பண்ணிவிட்டு எந்த இடத்துலையும் சொதப்பாமல் இல்லை வந்து லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் தெரிகிற மாதிரி பண்ணாமல் அந்த காலத்து இதில் வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வரதுல வந்து ஆர்ட் டைரக்டர் தான் ஃபர்ஸ்ட் பார்ட். அது அவர் பண்ணியிருக்காரு. இந்த டி ராமலிங்கன்றவர் ஆர்ட் டைரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தது சினிமோட்டோகிராஃபி. அந்த இடத்துல வந்து கரெக்டாக அது விஷுவலில் வருதா, லைட்டிங்கில் வருதா, அதுக்கு எப்படி இப்போ நைட் ஷூட்லாம் இருக்கும்போது அதில் வந்து விஷுவல் கிளாரிட்டி நல்லா இருக்கா, எப்படி கொண்டு வரது, அதை வந்து கரெக்டாக இது பண்ணுறது சினிமோட்டோகிராஃபி அண்ட் எடிட்டர் இவங்களுக்கான பார்ட் வந்து இந்த இதில். தென் ஸ்டன்ஸ். இந்த படம் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால அந்த ஸ்டண்ட்டும் அந்த ஃபைட்டு லுசுக்குன்னு அடிதடியை ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவாக நேச்சுரலாக தெரிகிற மாதிரி அந்த அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த ஸ்டண்ட் எல்லாத்துக்கும் புரிய வச்சு அவங்ககிட்ட அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த அசுரத்தனமான உழைப்புன்னு சொல்கிறாங்களே, இட்ஸ் வந்து அந்த மக்கள் எல்லாரும் உழைச்சிருக்காங்க. அண்ட் அதுலேருந்து அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுல இவங்க 3 பேர் 3 படை தளபதி மாதிரி. அதுக்கு மேலே அருண் மாதேஸ்வரன் எனக்கு இதுதான் வேணும், இதை பண்ணுங்கள், இதை செய்யுங்க. இந்த படம் வந்து அவ்வளோ பேரோட ஹார்ட் ஒர்க் போட்டது தான். ஏன்னா சில படங்கள் வந்து ஒரு கம்மியான குரூ வச்சு எடுப்பாங்க. கொஞ்சம் பேரை வச்சு ஒரு சின்ன ஹவுஸ் வச்சு அப்படியே ஒரு நார்மல் பாய் நெக்ஸ்ட் டோர் ஸ்டோரி மாதிரி நம்ம பக்கத்து வீட்டு கதை அந்த மாதிரி ஒரு நார்மல் ஸ்டோரி பண்ணுறது வேறு. இது வந்து ஒரு பீரியாடிக் மூவின்னும் போது அது இவ்வளோ மக்களை வச்சு அதை கொண்டு வந்து கோஆர்டினேட் பண்ணி அதை வந்து செட் பண்ணி கொண்டு வரதில் வந்து இட்ஸ் ரியலி அது ஒரு பெரிய டஃப் ஜாப். நம்ம சொல்லும்போது வந்து என்னடா அந்த படத்தில் வந்து சண்டை வச்சுருக்கான், இது வச்சுருக்கான், இதில் வந்து என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கு பின்னாடி இருக்க ஒர்க் வந்து பார்க்கும்போது தோணுது. அது வந்து அவ்வளோ ஸ்டன்ஸில் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கிளைமேக்ஸு இல்லை, இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டண்ட்டு, ஒரு ஸ்டண்ட் வந்து மேஜராக ஒன்று நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டண்ட், ஒரு மேஜர் ஃபைட் அந்த மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டுன்னு சொல்லி 2 இது செமையாக வந்திருக்கும். ஸோ அப்போ அவ்வளோ தூரம் அது எல்லாத்துக்கும் அந்த ஸ்டண்ட்டை வந்து விஷுவலாக கரெக்டாக பண்ணுறதுல வந்து இதில் வந்து ரொம்ப முக்கிய பார்ட் இருக்குது. அது கண்டிப்பாக பாராட்டக்கூடிய விஷயம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸு அண்ட் அதோடைய மேக்கிங் எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா இது மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. இதுக்கப்புறம் இன்னொரு ஜாம்பவான் இருக்கார். யார் அப்படின்னா ஜிவி பிரகாஷ்குமார். அவர் தான் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த சீன்ஸ் எல்லாமே எலிவேட் பண்ணி அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸாக அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸில் வந்து அது சூப்பராக கொண்டு வரதில் தான் மர்ஜிங் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மாதிரி இப்படி ஒரு மர்ஜிங் பண்ணும்போது தான் அது வந்து சூப்பரான வருது. அந்த இதில் வந்து ஜிவி பிரகாஷ் கண்டிப்பாக பாராட்டணும். ஜிவி பிரகாஷ் இஸ் அ வெல் நோன் மியூசிக் டைரக்டர். அவர் நிறையா படம் பண்ணியிருக்காரு, நிறையா இதில் சூப்பராக இருந்திருக்கு. இந்த படத்தில் எந்த இடத்துலையும் மியூசிக் வந்து கம்மியாக இருக்குது, இல்லை வந்து கேட்சியாக இல்லை, ஆப்டாக இல்லை அப்படின்னு இல்லாமல் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் அண்ட் சாங்ஸு அந்த அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சாங்கு, லவ்வுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங்கு, அந்த பேக்ரவுண்டில் வர்றது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பேக்ரவுண்ட் மியூசிக்கு அழகாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக சொல்லணும்னா அதான் சொன்ன மாதிரி இந்த வருஷத்தில் ஒரு புள்ளியார் சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. இந்த வருஷத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸில் தமிழ் மூவி ஆக்ஷன் த்ரில்லரில் ஒரு பேக்கேஜாக பர்ஃபெக்டான படம்னு சொல்லி. இதுக்கப்புறம் என்னென்ன படம் வரும்னு தெரியாது. பட் இந்த இயருடைய படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி இன் ஆக்ஷன் சீக்வன்ஸு கண்டிப்பாக சொல்லலாம். வொர்த் டு வாட்ச் மூவி. நிச்சயமாக தியேட்டரில் போய் பாருங்கள், அந்த எஃபெக்ட் நல்லாயிருக்கும்.